எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்கிற அந்த வெயில்ல ஊத்துற வேர்வையிலையும் அதுவும் மதிய டைம் அந்த 12 to 1க்குள்ள அந்த உச்சி வெயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீட்ல கிச்சன்ல நின்னுட்டு வேர்வை ஊத்த ஊத்த முக்கியமா இந்த பீரியட்ஸ் டைம்ல சமைக்கிறது தான் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கஷ்டத்துல இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் வெளியே எத்தனையோ பேர் பாக்குறாங்க. நம்ம கஷ்டத்தை தானே சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சமைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். நின்னுக்கிட்டு நிறைய நேரம் சமைக்க முடியாது. ஸோ சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் சாப்பாடு அடுப்புல வச்சு விட்டுட்டு கூடவே பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்புக்கு வந்துட்டு புளி ஊற வச்சுட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு வெண்டைக்காயை வெறும் பேன்ல ஃப்ரை பண்ணல. அதுக்கு பதிலாக வெங்காயம் மட்டும் போட்டுட்டு கூடவே வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு மசாலா சேர்த்து குழம்பு வச்சோம்னா அந்த வளவலன்னு சொல்லிட்டு அந்த வளவளப்பு இல்லாம கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும். எங்க வீட்டுல பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே வந்து என் வீட்டுக்காரே பாத்துருவாரு. காலையில எந்திரிச்சதும் காலை அமுத்தி விட்டுட்டு டீ போடுறதுல ஆரம்பிச்சு சின்ன சின்ன வேலை எல்லாமே மேக்ஸிமம் வரையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் ஆஃபீஸ் கிளம்புவாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு மாமனார் மாமியார் ஆகட்டும், தங்கச்சி அம்மா அப்பாவா இருக்கலாம், தம்பி தங்கச்சிங்களா இருக்கலாம், பெத்த பசங்களா இருக்கலாம், அவரோட பீரியட்ஸ் டைம்ல எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல